வேற ஐயப்பனை பார்க்க போறேன் கேரளாவுக்கு. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிற பார், அருமையான முடிவு. உனக்காக வெயிட் பண்றார் மலை மேல போ. பிரியாவும் ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா. தன்னன்னாதினம் தன்னன்னாதினம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. பிரியாவும் ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா. வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா, மனமே உன் மலபீடம் சரணம் ஐயப்பா. சுத்த சுடர்மணியே ஐயப்பா, பக்தி பசுங்கனியே ஐயப்பா, சுத்த பௌர்ணமியே. சபரிமலை கிளம்பிட்டோங்க. போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஒரு மலையிலேருந்து அருவி மாதிரி தண்ணி விழுந்துட்டு இருந்தது. அதில் பசங்க 2 பேரும் கூப்பிட்டு அந்த அருவியை காமிச்சிட்டு உள்ளே குளிக்க முடியாது, ஏன்னா மேலே இருந்து பாறைகள் மரங்கள் ஏதாவது உருண்டு வரலாம். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. காமிச்சிட்டு அந்த அருவியை காமிச்சிட்டு அப்படி கிளம்புறோம். பம்பையில் மழை அதிகமாக இருக்கிறனால சபரிமலையில் பம்பையிலேருந்து நதியில் ஆற்றுல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது பாருங்கள். தம்பி இங்கே பாருங்க தம்பி, சசி தண்ணி எப்படி இருக்கு? வாங்க வாங்க வாங்க. நல்ல மலையில தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதில் சபரிமலை பம்பையிலேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஐயப்போ சபரிமலை வந்துட்டோம். பம்பையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சாமியை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். மணி இப்போ 6:45 ஆச்சு. 1.25 மணி நேரத்தில் மேலே வந்துட்டோம். மழை இல்லை நாங்கள் வர நேரத்தில். அதனால் இவர் தான் எங்கள் குருசாமி. இவர் வந்து மாதம் வந்துடுவார் சபரிமலைக்கு. இவர் கூட வர்ற வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. என் பசங்க இன்றைக்கி வந்து கன்னிசாமி 2 பேரும் வந்திருக்காங்க. முறையாக சபரிமலைக்கு வராங்க. சாமி சரணமே, சாமி சரணமே, சாமி சரணமே. இரவு 7 மணிக்கு படிபூஜை நடந்துகிட்டு இருக்கு சபரிமலையில். இந்த படிபூஜையை தான் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். படிபூஜை முடிஞ்சு நைட்டு சாமியை பார்த்துருவோம். சாமியை பார்த்துட்டு நைட்டு நாங்கள் வந்து சபரிமலையிலே தூங்கிடுவோம். தூங்கிட்டு இன்னைக்கு கூட்டமே இல்லை, அதனால் நாளைக்கு காலையில் நெய்பிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எங்கள் ஊருக்கு கிளம்புறோம். கிருஷ்ணன் சாமி இவர் தான் ஐயப்பனை தொட்டு பூஜை பண்ணுறாரு. 18ஆம் படி பூஜை. கோயிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். யுகன்மா அங்கே பாரு.